ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரியஸில நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தின ஒரு டாப்பிக்க பத்தி நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட். இதில நம்ம வேல்யூவேஷன் ரேஷியோஸ்னா என்னன்னு பார்த்தோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்னா என்னன்னு பார்த்தோம். லிக்விடிட்டி ரேஷியோஸ்னா என்னன்னு பார்த்தோம். லிவரேஜ் ரேஷியோஸ்னா என்னன்னு பார்த்தோம். எஃபிஷியன்சி ரேஷியோஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப லாஸ்ட்டா அதில இருக்க கடைசி டாபிக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ் அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வேல்யூவேஷன் ரேஷியோஸில நம்ம என்னலாம் பார்த்தோம்னா, பிஇ ரேஷியோனா என்ன? பிபி ரேஷியோனா என்ன? பிஎஸ் ரேஷியோனா என்ன? ஈவி பை எபிட்டா, பிஏஜி ரேஷியோ இதெல்லாமே என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். அப்புறம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதெல்லாம் பார்த்தோம். லிக்விடிட்டி ரேஷியோஸில் நம்ம வந்து கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ இது மூணுமே என்னன்னு பார்த்தோம். லிவரேஜ் ரேஷியோஸில் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ஈக்விட்டி ரேஷியோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். எஃபிஷியன்சி ரேஷியோஸில் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸில் நம்ம வந்து ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு, அதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, அதுக்கு அடுத்தது புக் வேல்யூ பர் ஷேர். இது நாலும் என்ன அப்படிங்கிறத மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, அதில் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வரீங்க அப்படின்னா, லாங் டேர்மில் நீங்கள் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வரீங்க அப்படின்னா, நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது கம்பல்சரி ஃபஸ்ட்டு ஒன் திங் நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னா எது பார்க்கணும்னா, ஏர்னிங்ஸ் அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதே வாரன் வாரன் பஃபெட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் அன் இல்யூஷன் அப்படின்னே சொல்லியிருக்காரு. அதாவது மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது ஜஸ்ட் இல்யூஷன் தான். அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் மட்டும் தான் மேட்ரு. அந்த கம்பெனி பிஸ்னஸ்னா அது ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்துட்டுருக்கு அது மட்டும் தான் மேட்ரு அப்படின்னு வாரன் பஃபெட்டே சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஒரு பிஸ்னஸோட ஒரு ஸ்டாக்கோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இது 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 மட்டும் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இது. இது இல்ல அப்படின்னா, இப்போ நம்ம மற்ற ரேஷியோஸ் மற்ற இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப சொல்லியிருப்போம். இத வந்து மத்தது கூட கம்பேர் பண்ணி இது வந்து மத்தது கூட வச்சு பார்த்துக்கணும். மத்தது கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இதில இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணு இல்ல அப்படின்னா, நீங்க கண்ண மூடிட்டு அந்த கம்பெனிய வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏர்னிங்ஸ்னா என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து பிசினஸ் பண்ணுது. அந்த பிசினஸ்லேருந்து ப்ராஃபிட் எடுக்குது. அந்த ப்ராஃபிட் ஒரு ஷேருக்கு அது எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தருது அப்படிங்கிறது தான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். அப்படின்னா, அது ஒரு அது வந்து இபிஎஸ்ஸே இல்ல அப்படின்னா, அது வந்து சம்பாரிச்சே தரல அப்படிங்கிற மாரி தான் அர்த்தம். ஸோ அந்த பிசினஸ்ல வந்து நீங்க வந்து காசு போடுறதே வேஸ்ட்டு. இப்ப ஷார்ட் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு பபிள்ஸ் வரும். இப்ப வந்து ரயில்வே பபிள்ஸும் ரயில்வே பபிள்ஸ் ஒரு ஒரு ஸ்டேஜில அப்படியே வந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்னாலஜி பபிள் அப்படியே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரி ரியல் எஸ்டேட் பபிள் அப்படின்னு வந்துச்சு. அந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு பபிள் வரும். பபிள்னா என்னன்னா, அந்த டைம்ல அந்த ஸ்டாக்ஸு, அந்த பிசினஸ், அந்த செக்டார் வந்து ரொம்ப பீக்ல போகும். இப்ப 1995 டூ 2000, 2005 அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி ஸ்டாக்ஸுங்கிறது பெரிய பூம் ஆச்சு. அது வந்து டாட் நெட்டுன்னு வச்சோ, இல்ல டெக்னாலஜி அப்படின்னு வச்சோ, ஏதோ ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆயிருச்சு, வந்துடுச்சு அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு அவனுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் தர்றதுக்கு ரெடியா இருந்தானுங்க. அந்த கம்பெனியோட பிஇ எல்லாம் பார்த்தீங்கன்னா, 300, 350 வரைக்குமெல்லாம் கூட போச்சு. பீட்டர் லிஞ்ச் கூட ஒரு புக்ல எழுதுறப்ப என்ன சொல்லியிருப்பான்னா, இது 350க்கு அப்புறம் கூட அவங்க குடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க. அப்படின்னா, அப்படின்னா அவங்க வந்து 350 வருஷம் அவங்க போடுற காசுக்கு ஈக்குவலா அந்த கம்பெனி சம்பாரிக்கிறதுக்கு அவங்க 350 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பபுள் வரும். அப்படி அந்த பபுள் வரப்ப, அந்த ஸ்டாக்ஸ் நீங்க அந்த செக்டார்ல அந்த பேர்ல நீங்க கொண்டு வந்து எந்த ஸ்டாக் லிஸ்ட் பண்ணாலும் அந்த பிசினஸ் இருக்கோ இல்லையோ, அந்த கம்பெனி கன்னா பின்னான்னு பிரைஸ் ஏறிட்டே இருக்கும். அந்த கம்பெனி கன்னா பின்னான்னு பிரைஸ் ஏறிட்டே இருக்கும். ஆனா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பபுள்லாம் இதானதுக்கப்புறம், எல்லாமே வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம், அந்த கம்பெனி என்ன ஏர்னிங்ஸ் பண்ணுதோ, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு சம்பாதிக்குதோ, அத வச்சு மட்டும் தான் அந்த கம்பெனி சஸ்டெயின் ஆகும். அந்த கம்பெனி வந்து நிக்கும். இப்போ புல் மார்க்கெட்லயும் அதே மாரி தான். நீங்க புல் மார்க் அவ்வளோ பெருசா பார்க்க வேணாம். புல் மார்க்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட,
இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே ஏறும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நீங்க பார்க்குற எல்லாமே அங்க வந்து சப்போர்ட் ஆகும். நீங்க பார்க்குற எல்லாமே அங்க வந்து சக்சஸ் ஆகும். நீங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா, அது சக்சஸ் ஆகும். நீங்க பிரேக் அவுட் ஸ்டாக் ஏதோ ஒண்ணு பார்த்து அத வாங்குறீங்கன்னா, அது சக்சஸ் ஆகும். அந்த மாரி எந்த ஸ்டாக் எடுத்தீங்கனாலும் அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கும். பட் ஆனா, திரும்ப மார்க்கெட் வந்து வந்து நார்மல் ஆகுறப்ப, பியர் மார்க்கெட்டுக்குள்ள போறப்ப, எந்த கம்பெனி வந்து ஈர்னிங்ஸ் நல்லா இருக்கோ, எந்த கம்பெனி பிசினஸ் வந்து கரெக்ட்டா போகுதோ, அது மட்டும் தான் நிக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் அது இது எதுவுமே வந்து அந்த இடத்துல சப்போர்ட் ஆகாது. அந்த இடத்துல வந்து இதாகாது. ஸோ, ஒரு கம்பெனியோட இன்னிங்ஸ் தான் மேட்ரு. அடுத்து பெஞ்சமின் கிரஹாம் வந்து என்ன சொல்லியிருப்பார்ன்னா, "இன் த ஷார்ட் ரன் த மார்க்கெட் இஸ் வோட்டிங் மிஷின். பட் இன் த லாங் ரன் இட் இஸ் அ வெயிட்டிங் மிஷின்னு" சொல்லியிருப்பாரு. ஸ்டார்ட்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி பேரு புடிச்சிருக்கு. அந்த கம்பெனி செக்டார் நல்லாயிருக்கு. அந்த கம்பெனி கண்டிப்பா பெருசாகும்ன்னு சொல்லிட்டு, அவன் ஒரு அசம்ப்ஷன்லேயே போட்டே இருப்பானுங்க. அசம்ப்ஷன்ல இந்த மாரி இது நல்லா வரும், நல்லா வரும்ன்னு சொல்லி அந்த நியூஸ்ல காதுல விழுகிறதுல, அந்த மாரி இதில வந்து வோட்டிங் மிஷின் மாதிரி தான். எனக்கு இது இவன புடிச்சிருக்கு. இவனுக்கு நான் வோட் போடுறேன் அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட்டிங்கில வந்து எல்லாரும் வாங்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா லாங் ரன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, லாங் ரன்ல அந்த கம்பெனிக்கு ஏர்னிங்ஸ் இருந்தா மட்டும் தான் அந்த கம்பெனி நிக்கும். அதத்தான் பெஞ்சமின் கிரஹாம் வந்து ஷார்ட் டெர்ம்ல இத வந்து வோட்டிங் மெஷின், லாங் டெர்ம்ல அது வந்து வெயிட்டிங் மெஷின் அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே பீட்டர் லிஞ்ச் வந்து இத பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "ஏர்னிங்ஸ் ஆர் த கீ டூ ஸ்டாக் சக்சஸ். இஃப் அ கம்பெனி ஏர்னிங்ஸ் ரைசஸ் ஷார்ப்லி, த ஸ்டாக் இவென்ச்சுவலி வில் ஃபாலோ." ஏர்னிங்ஸ் தான் ஒரு ஸ்டாக்கோட சக்சஸ்க்கான ரொம்ப அடிப்படையான விஷயம். அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து ஷார்ப்பா ரைஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா, அந்த ஸ்டாக்கும் இவென்ச்சுவலி அந்த ஏர்னிங்ஸ்க்கு ஏத்த மாரி போயிட்டே இருக்கும். இப்ப சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு போரிங்கான ஜாபா இருக்கும். அந்த செக்டார் வந்து வெளிய யாருக்கும் தெரியாது. அந்த பிசினஸ் யாருக்கும் வெளிய தெரியாது. பட் ஆனா, அது ஏர்னிங்ஸ் வந்து ப்ராப்பரா கொஞ்சம் கொஞ்சமா அது ரைஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா, அந்த கம்பெனிஸ் தான் வெளிய யாருக்குமே தெரியாம, அது வந்து 10 பேக்கர் ஆகும், 20 பேக்கர் ஆகும், 30 பேக்கர் ஆகும். அது பாட்டுக்கு மல்டி பேக்கர் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ, ஏர்னிங்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். நீங்க போடுறதுக்கான ரிட்டர்னு, நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதத்தான் பீட்டர் லிஞ்ச் சொல்லியிருப்பாரு. ஸோ, இதுதான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து நெறைய விஷயம் பார்க்க போறோம். உள்ளுக்குள்ள வந்து நெறைய இருக்கு. ஏன்னா, நீங்க வேல்யூவேஷன் பண்ண போறீங்க, ஃபண்டமென்டல் அனாலிசிஸ் பண்ண போறீங்க, ஒரு ஸ்டாக் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. அத பத்தி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் நீங்க எங்க திரும்பினாலும் ஏர்னிங்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ, அப்ப நீங்க வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்? இதுல என்னல்லாம் இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்காக தான் இப்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அத பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இவ்வளோ பெருசா நம்ம பார்த்தோம். ஸோ, இப்ப நம்ம உள்ள ஒவ்வொண்ணா பார்க்கலாம். Earnings per share is a key financial metric that represents the portion of a company's net profit attributable to each outstanding share of common stock. It indicates how much money a company makes per share, helping investors assess profitability. அதுதான் இந்த ஃபைனான்ஷியல் மெட்ரிக் ரெப்ரசன்ட்ஸ் போர்ஷன் ஆஃப் அ கம்பெனிஸ் நெட் ப்ராஃபிட். அதான் இப்போ ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுது அப்படிங்கிறதுல ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எவ்வளோ சம்பாரிச்சு தருது அப்படிங்கிறது தான் இபிஎஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அசஸ் பண்ண யூஸ் ஆகுது. நீங்க எந்த வேல்யூவேஷன் எடுத்து போனீங்கனாலுமே, எது 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 நீங்க பார்க்க போறீங்கனாலுமே இபிஎஸ்ங்கிறது ஒரு முக்கியமான மெட்ரிக்கா இருக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ். இது ப்ரிஃபரன்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்னா, இது ஆக்சுவலா கிட்டத்தட்ட பாண்ட் மாதிரி தான். நம்ம இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்க்குறப்ப கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ்னு ஒரு நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். அது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு அது பாருங்க. ஸோ, இதில வந்து ப்ரிஃபரன்ஸ் ஸ்டாக்ஸ்னா என்னன்னா, அந்த ஸ்டாக்ஸுக்கு நீங்க ஒரு இவ்வளோ பெர்சன்ட் டிவிடெண்ட் தருவேன் பிசினஸ்ல. என்னோட இதில இவ்வளோ பெர்சன்டேஜ் உனக்கு வந்து டிவிடெண்ட் வந்து உனக்கு கம்பல்சரி குடுப்பேன்னு சொல்லி நம்ம ப்ராமிஸ் பண்ணிருவோம். ஸோ, அதுதான் ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ, அந்த ஸ்டாக்ஸுக்கு என்ன ஆனாலுமே அதுக்கு டிவிடெண்ட் நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ண டிவிடெண்ட் குடுத்தாகணும். ஸோ, அதெல்லாம் மைனஸ் பண்ணது போக, டாக்ஸ் குடுத்தது போக, அப்புறம் அந்த டிவிடெண்ட்லாம் குடுத்தது போக, என்ன வருதோ அந்த நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை வெய்ட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இதில வெய்ட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்ன்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஹோல் இயர்க்கு நீங்க அத எடுப்பீங்க. நீங்க ஹோல் இயர்க்கு எடுக்கிறப்ப, அதுக்கு இடையில ஷேர் பைபேக் நடந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா ஷேர் போனஸ் குடுத்துருக்கலாம், ஸ்ப்ளிட் குடுத்துருக்கலாம். இந்த மாரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ, அப்படி இருக்கப்ப, அந்த குறிப்பிட்ட பீரியட் அப்ப 6த் மந்த்ல பைபேக் பண்றாங்க. 3 மந்த்ல வந்து போனஸ் வருது. இப்ப 9த் மந்த்ல ஒரு ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படின்னா, அந்த டைம் வரைக்கும் ஆன பிசினஸ்க்கு ஆன அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட், இதுவரைக்கும் ஆனதுக்கு எவ்வளோ அமௌண்ட், இதுவரைக்கும் ஆனதுக்கு எவ்வளோ அமௌண்ட்ன்னு சொல்லி அத வெய்ட்டட் ஆவரேஜா எடுப்பாங்க. அப்ப இந்த டைம் வரைக்கும் இவ்ளோ ஷேர்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த டைம் வரைக்கும் இவ்ளோ ஷேர்ஸ் வந்திருக்கு. அந்த மாரி அத வெய்ட்டட் ஆவரேஜ் போட்டா தான், அது ஆக்சுவல் அந்த ஹோல் இயர்க்கு நீங்க எடுக்கிறப்ப அது கரெக்ட்டான இதா வரும். இல்ல சிம்பிளா அந்த இயர் எண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு எடுத்தீங்கன்னா,
அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வராது. இப்ப சில ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் அத ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த இதையும் நீங்க வந்து அதுல வந்து கால்குலேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுதான் வெய்ட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இபிஎஸோட இது. சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதுதான் வந்து இபிஎஸ். டோட்டலா எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ, அதில ஒவ்வொரு ஷேருக்கும் அது எவ்வளோ வருது அப்படிங்கிறத இன்டர்பிரிட்டேஷன். ஹையர் இபிஎஸ் அப்படின்னா, இது வந்து ரொம்ப 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 நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கம்பெனி வந்து ஒருத்தருக்கு ஒரு ஷேருக்கு சம்பாதிச்சு தருதோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி கம்பெனில பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் அதிகமா வாங்குவாங்க, அதிகமா இது பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் பிரைஸும் அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கும். இதே லோயர் ஆர் டிக்ளைனிங் இபிஎஸ்னா மே சஜெஸ்ட் வீக்கனிங் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆர் ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து வீக்கனிங்கா இருக்கு. ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில இபிஎஸ்ங்கிறது நீங்க இப்ப எவ்வளோ இருக்குன்னு மட்டும் நீங்க வந்து பார்க்குறது முக்கியம் கிடையாது. ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் நீங்க ஒவ்வொரு இயரும் எவ்வளோ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி அந்த இதையும் நீங்க பார்க்கணும். அப்ப அது நீங்க ஒரு கிராஃப் மாரி போட்டீங்கன்னா, அது டிக்ளைனிங்கா இருக்கா? அது வந்து அது ஏறிட்டே இருக்கா? அது வந்து இறங்கிட்டே இருக்கா? அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு கம்பெனி வந்து நல்ல பெர்ஃபார்ம்ல இருக்கா? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான முக்கியமான மெட்ரிக், முக்கியமான ஒரு ஒரு அளவுகோல். ஸோ அப்படி கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இயர்னிங்ஸ் பெர் ஷேர் நீங்க போட்டு இய இயர்லி நீங்க பார்த்துட்டே வரலாம். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸா இது டிக்ளைன் ஆயிட்டே வந்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸா இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு. ஸோ பிசினஸ் நல்லா இருக்கு. இது நல்லா வரும். அப்படிங்கிற மாரி கூட நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வாங்குனீங்க, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து அனலைஸ் பண்ணுறதோ, வேல்யூவேஷன் பார்க்குறதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன் தேவைப்படாதுன்னு சொல்றேன்னா, நீங்க YouTubeல போய் அந்த கம்பெனி பேர் அடிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா லாங்குவேஜ்லயும் சரி, குறைஞ்சது ஒரு 100, 150 பேர் வந்து அந்த ஸ்டாக்க பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ஸ்டாக்க பத்தின நியூஸ் உங்களுக்கு இருக்கும். எங்க நீங்க திரும்புனீங்கன்னா, உங்களுக்கு அவ்ளோ நியூஸ் அந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்கோ, ப்ளூ சிப் ஸ்டாக்கோ அத பத்தி எல்லா இடத்துலயுமே இருக்கும். அத பத்தி எல்லாரும் பேசியிருப்பாங்க, எல்லாரும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அத பத்தின ஒரு விஷயம் கூட வந்து யாரும் மிஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சுத்தியே இருக்கும். ஸோ நீங்க வந்து அத வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டாக்க பத்தின ஏதாவது ஒரு நியூஸ் வருது, அந்த கம்பெனி ஏதாவது நியூஸ் வெளியிடுது அப்படின்னா, அது மேக்ஸிமம் நீங்க வந்து நம்புற மாரி தான் இருக்கும். அந்த ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்குறீங்கனாலோ, இல்ல ஏதாவது ஒண்ணு பார்க்குறீங்கன்னா, அது மேக்ஸிமம் நம்புற மாரி தான் இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து மேனிபுலேட் பண்றதுக்கான அவசியம் இருக்காது. அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பிசினஸ் இதெல்லாம் இருக்கும். இதுவே நீங்க வந்து ஸ்கின்னர்ல போயி, அ நீங்க ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்டாக் எடுக்குறீங்க. ஸ்மால் கேப்லயோ, மிட் கேப்லயோ, இல்ல மைக்ரோ கேப்லயோ அந்த மாரி சின்ன கம்பெனி ஏதோ ஒண்ணு எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிலாம் நீங்க செக் பண்ணிட்டு வரப்ப, அந்த கம்பெனிய பத்தி வெளிய வந்து யாருக்குமே தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஃப்ஐஐ ஹோல்டிங் இருக்காது. டிஐஐ ஹோல்டிங் இருக்காது. பெருசா யாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அத பத்தின நியூஸ் எங்கேயுமே இருக்காது. அத பத்தி வந்து அ செ அத பத்தி எந்த நியூஸ் சேனல்லயும் பேச மாட்டாங்க. அப்புறம் வந்து YouTubeல இருக்காது. நியூஸ் பெருசா வராது. அந்த மாரி ஸ்டாக்ஸ் தான் நீங்க நீங்க வந்து மேக்ஸிமம் அனலைஸ் பண்றதுக்கு வந்து அந்த மாரி ஸ்டாக்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா, அந்த மாரி ஸ்டாக்ல தான் உங்களுக்கு வந்து மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் அதிகமோ, அந்த அந்த மாரி ஸ்டாக்ஸ் யாருமே பேசல அப்டின்னா, அது வந்து பிசினஸ் இதா போக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா, அந்த மாரி ஸ்டாக்ஸ் நீங்க கரெக்ட்டா தேர்ந்தெடுத்து அனலைஸ் பண்ணி வேல்யூவேஷன் பார்த்து, உங்க அனலைஸ் வந்து நீங்க நல்லா பண்ணி உங்களுக்கு அது நல்லா பிக்கப் பண்ணிட்டீங்க, நல்லா பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் நீங்க அந்த மாரி ஒரு ஸ்டாக் தேர்ந்தெடுத்து அதில காசு போட்டீங்க அப்டின்னா, அதில வர ரிட்டர்ன் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றத விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். காம்பவுண்ட் ரிட்டர்னும் சரி, இந்த 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் வர்றது அப்டின்னு சொல்லி அது வந்து எங்கேயோ இருக்கும். அது வந்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் எடுத்ததுக்கப்புறம், அதோட மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாகும். அது வந்து ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்க்கு வரும். இல்ல மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப்க்கு வரும். அதுக்கப்புறம் எல்லாருமே அத பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் இப்ப நெறைய பேர் வந்து பேசாம இருக்காங்க அப்டின்னா, அந்த ஸ்டாக் வந்து தப்பான ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக் வந்து ஏறாது அப்டின்னு அவசியம் கிடையாது. அந்த டைம்ல அத வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. யாருமே அந்த அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எதுக்கு? ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி இவ்ளோ ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்ம எதுக்கு அங்க போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்டின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாரி இதுல நம்ம போறோம். நம்ம ஒரு மல்டிபேக்கர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணி போறோம் அப்டின்னா, நீங்க அந்த மாரி ஸ்டாக்ஸ் தான் அது அனலைஸ் பண்ற மாரி இருக்கும். அது பிக்கப் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி ஸ்டாக்ஸ்க்கு தான் நீங்க வேல்யூவேஷன் பார்க்கறதும், அனலைஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப நீங்க வந்து அதிகமா பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுதான். லோயர் ஆர் டிக்ளைனிங் ஃபார் எக்ஸாம்பிள், if a company has net profit 5 crore and 1 crore outstanding shares, the EPS would be 5 rupees, meaning 5 rupees profit per share. இப்ப இபிஎஸ் வந்து 5 இருக்கு அப்டின்னா, ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி ரூ. 5 சம்பாரிச்சு தருது அப்டின்னு அர்த்தம். ஸோ earnings per share. Why EPS is used? ப்ராஃபிட்டபிலிட்டி மெஷர்மென்ட். இபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, அது ப்ராஃபிட்டபிலிட்டி மெஷர்மென்ட். அந்த இபிஎஸ் வச்சு அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது அப்டின்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் கம்பேரிசன் டூல். நீங்க வந்து இது
2 கம்பெனிய கம்பேர் பண்றதுக்கு நீங்க இத எடுத்துக்கலாம். இப்ப இந்த கம்பெனி இவ்வளோ ஏர்னிங்ஸ் குடுக்குது, அந்த கம்பெனி அவ்வளோ ஏர்னிங்ஸ் குடுக்குது. இப்ப நீங்க நார்மலாவே ஒரு ஸ்டாக் எடுக்குறீங்க. ஒரு ஸ்டாக் நீங்க நியூஸ்ல பார்க்குறீங்க, இல்ல அத பத்தி ஏதாவது இது வருது. அத பத்தி வந்து ஏதாவது டிவில சொல்றாங்க, இல்ல YouTubeல எங்கேயாவது பார்க்குறீங்க. யாராவது ஒருத்தவங்க சஜெஸ்ட் பண்றாங்க அப்டின்னா, அந்த ஸ்டாக் எடுத்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னா, அ அந்த ஸ்டாக்கோட பியர்ஸ் கம்பெனிஸ் கூட நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பியர் கம்பெனிஸ்னா அதோட காம்படிட்டர்ஸ். சேம் இண்டஸ்ட்ரியில, சேம் செக்டார்ல இருக்க கம்பெனிஸ் கூட இங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, மத்த கம்பெனிகள விட இது எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு? எந்த அளவுக்கு இது சீப்பா இருக்கு? பெட்டரா இருக்குங்கிறதையும், வேல்யூஷன்ல பெட்டரா இருக்கிறதையும் பார்க்கணும். அப்புறம் மத்த மத்த பாராமீட்டர்ஸ்ல பெட்டரா இருக்கிறத பார்க்கணும். வேல்யூஷன் வைஸ் இது வந்து மத்தத விட எந்த அளவுக்கு சீப்பா இருக்கு? இப்ப இதுல போடுறது பெட்டரா? இப்ப இதே செக்டார்ல இந்த கம்பெனிய தவிர வேற ஏதாவது கம்பெனி உங்களுக்கு இன்னும் சீப்பா கிடைக்குதா? இன்னும் இத விட பெட்டரான கம்பெனி கிடைக்குதா? அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்து இது பண்றப்ப தான், நீங்க ஒரு கம்பெனிய வாங்கணும். சும்மா உங்களுக்கு காதுல விழுந்தோனே டக்குன்னு போய் வாங்கக்கூடாது. அப்படி நீங்க வாங்குனீங்கன்னா, அதே ஃபீல்டுல அதே செக்டார்ல இன்னொரு கம்பெனி இருக்கும். இத விட நல்ல கம்பெனியா இருக்கும். நீங்க அத மிஸ் பண்ற மாரி ஆயிரும். ஸோ அது ஒண்ணு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அந்த இதில நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கம்பேரிசன் டூல். நெக்ஸ்ட்டு வேல்யூவேஷன் இன்புட். இபிஎஸ் இஸ் a critical input for valuation ratios like PE, which investor use to assess if stock is overvalued, undervalued. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். PE ரேஷியோ வந்து நம்ம வேல்யூவேஷன் ரேஷியோஸ்ல பார்த்தோம். அதில வந்து கீழ இருக்க ஈங்கிறது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் தான் அது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ். டைரக்ட் லிங்க் டு ஷேர்ஹோல்டர் வேல்யூ. சின்ஸ் இபிஎஸ் டைஸ் டு ப்ராஃபிட் டு ஈச் ஷேர், இட்ஸ் a direct indicator of return for shareholders. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அ இது இபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எவ்வளோ சம்பாரிச்சு தருது அப்படிங்கிறது. பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது இண்டிகேட்டர். பேசிக் ஃபார் டிவிடெண்ட். கம்பெனிஸ் வித் ஹையர் இபிஎஸ் ஆஃபன் ஹேவ் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி டு பே டிவிடெண்ட்ஸ். இப்போ கம்பெனி வந்து அதிகமா ஏர்ன் பண்ணிட்டே இருக்கு. ஒரு ஷேருக்கு அது அதிகமா சம்பாரிச்சுட்டே இருக்கு அப்படின்னா, அந்த மாரி கம்பெனில உங்களுக்கு டிவிடெண்ட் அதிகமா தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ லிமிட்டேஷன்ஸ். இது என்னன்னா டசின் கன்சிடர்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து இது பண்ணுறதில்ல. அது ஈக்விட்டில இருக்கா, டெப்ட்ல இருக்கா, டெப்ட் எவ்வளோ போகுது அப்படிங்கிறதெல்லாம் இது பார்க்குறதில்ல. ஒன்லி ப்ராஃபிட்டபிலிட்டி அது மட்டும் இது பண்ணுறதுனால, ஸோ இந்த சைடு அது ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத வந்து இது கன்சிடர் பண்ணுறதில்ல. அது ஒண்ணு. நான் கம்பேரபிள் அக்ராஸ் செக்டர்ஸ். ஸோ செக்டார்ஸ் வைஸ் இது வந்து நீங்க செக் பண்ணி தான் பார்க்கணும். இக்னோர்ஸ் கேஷ் ஃப்ளோ. அதே மாரி தான். இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அக்கவுண்ட்ஸில தர்றது மட்டும் தான். இது வந்து அவன் இந்த கேஷ் ஆக்சுவலா உள்ள வந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கேஷ் ஃப்ளோ. அந்த கேஷ் ஃப்ளோ வந்து இது கன்சிடர் பண்றதில்ல. கேன் பி மேனிபுலேட்டட். இது ஃபுல்லாவே இந்த அக்கவுண்ட் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால இது மேனிபுலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Summary: EPS is a fundamental measure of a company's profitability on a per share basis is widely used in financial analysis, valuation, investment decision. Should be viewed analysis, metric, cash flow, PE ratio. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன கம்பேரிசன். இபிஎஸ்க்கும் ஸ்டாக் ப்ரைஸ்க்கும் எந்த அளவுக்கு அது வந்து ஏறுது அப்படிங்கிறதுக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ. இது எந்த ஸ்டாக்கும் கிடையாது. 2021 இபிஎஸ் 4.5 இருந்திருக்கு. அப்போ அதோட ஸ்டாக் ப்ரைஸ் 90 இருந்திருக்கு. 22ல் 5.2 இருந்திருக்கு. அப்போ 110 வந்திருக்கு. 23ல் இபிஎஸ் 6 வந்தப்போ அது 130 வந்திருக்கு. இது 24ல் 5.1 கம்மியாக இருக்குது. கம்மியானோன்னா ஸ்டாக் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. 25ல் 4 ஆயிருக்கு இபிஎஸ். அப்போ வந்து 95 ஆயிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஏற ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கும். இதே இபிஎஸ் இங்கேருந்து இறங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் டெய்லியும் பார்க்குறப்ப இது பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரியாது. பட் ஆனால் எப்போவுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலுக்காக ஏறுது, நியூஸ்க்காக ஏறுது அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டில் ஏற்றிட்டு இருப்பாங்க, இறக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தான் போயிட்டுருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு 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 காலம் கழிச்சு, ஒரு பீரியட் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, எப்போவுமே அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த இயர்னிங்ஸ்க்கு ஒபே பண்ணி தான் வரும். அந்த இன்னிங்ஸை தள்ளி அது பாட்டுக்கு மேலே போகலாம், கீழே இறங்கலாம். பட் ஆனால் அது கூட அது மேட்ச் ஆகி தான் ஆகும். அதான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு கிராஃப் மாதிரி நம்ம போட்டு காமிச்சிருப்போம். அது வந்து இப்படி இப்படி மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். சப்போஸ் ஈர்னிங்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இடத்த அது வந்து எப்படியும் டச் பண்ணி தான் ஆகும். அந்த இடத்த டச் பண்ணாமல் அந்த இடத்துக்கு தான் அந்த இடத்த ஒபே பண்ணாமல் இது போகவே போகாது. இதுலேருந்து ஒபே பண்ணாமல் இது இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு அப்படின்னா, திரும்ப அது கீழே வந்து தான் ஆகும். ஈர்னிங்ஸ்க்காக அது வந்து தான் ஆகும். ஈர்னிங்ஸ் இல்லாமல் ப்ரைஸ் மட்டும் ஏறிட்டே இருக்காது. அப்புறம் வந்து ஈர்னிங்ஸ் இருந்து ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்குன்னா,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லக்கு மாதிரி. இப்ப அந்த கம்பெனி நல்லா ஏர்னிங் பண்ணிட்டுருக்கு, நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டுருக்கு. ஆனா அந்த ஸ்டாக் பிரைஸ் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு லக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ். நீங்க வந்து வாங்கிட்டே இருக்கணும். நீங்க அத வாங்கி வாங்கி வச்சுட்டே இருந்தீங்கன்னா, டக்குன்னு எப்ப மார்க்கெட்டுக்கு வந்து மார்க்கெட் அந்த செக்டாருக்கு திரும்புதோ, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அதுக்கு திரும்புறாங்களோ, அந்த டைம்ல எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிக்கிறப்ப, நீங்க முன்னாடியே வாங்கி வச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல் அப்போ உங்களுக்கு வந்து பெரிய லாபம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து விஷுவல் சம்மரி. அ 4.5 இருக்கப்ப 90 இருக்கு. 5.2 இருக்கப்ப 110 இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாதிரி. போனதில பார்த்தது. கீ டேக் அவேஸ் ஃப்ரம் இபிஎஸ் குரோத்து, பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஆஸ் லாங் அஸ் இபிஎஸ் இஸ் இன்க்ரீசிங், இட்ஸ் சிக்னல்ஸ் ரைசிங் ப்ராஃபிட், ஆஃபன் அட்ராக்டிங் மோர் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டிரைவிங் அப் த ஸ்டாக் பிரைஸ். இபிஎஸ் டிக்ளைன் ரிஸ்க் ஃபிளாக். அது குரோத் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட், டிக்ளைன் ஆச்சுன்னா ரிஸ்க் ஃபிளாக். Declining profitability leading to reducing investor confidence. Investors' expectation matters. Even if EPS is positive, lower than expected figure can hurt stock price. Missing analyst forecast. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கம்பெனியுமே ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆனுவல் மீட்டிங்லேயும் ஒவ்வொரு ஆனுவல் ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, அடுத்த குவார்ட்டர் எப்படி இருக்க போகுது, அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்க ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்க. அந்த ஃபோர்காஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த வருஷம் ஃபுல்லாகவே இது ட்ரேட் ஆகும். இப்போ அவங்க வந்து இது நாங்கள் நல்ல லாபம் கொடுப்போம் அப்படின்னா, அடுத்த வரிசையாக வாங்க ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா பின்னாடி லாபம் வரப்போது நம்பி வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் குவார்ட்டர்லி ரிசல்ட் வரப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அங்கே க்ரோத் இல்லை அப்படின்னா, அது வந்து இறங்கத்தான் செய்யும். ஸோ இயர்னிங்ஸ் இருந்து இறங்குது அப்படின்னா, அது எக்ஸ்பெக்டட் இருக்காது. லோயர் தென் எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ அது இங்கே ஒரு மேட்டர். அதனால தான் இதை வந்து மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ்னு நம்ம சொல்கிறோம். PE ratio relevance. If a stock price rises faster than EPS, the PE ratio increases, possibly signaling overwhelm. இதுதான். இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இபிஎஸ்ஸை விட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா, அப்போ பிஇ ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி இயர்னிங்ஸ் வந்து இப்போ ஸ்டாக் ப்ரைஸை விட இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா, பிஇ ரேஷியோ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஓவர் வேல்யூ, இதை வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த மார்க்கெட் ப்ரைஸை விட இயர்னிங்ஸ் அதிகமாகுது அப்படின்னா, கம்பெனி அதிகமாக சம்பாதிக்குது அப்படின்னா, அது வந்து அண்டர் வேல்யூவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த சம்பாதிக்கிற அளவுக்கு ப்ரைஸ் வந்து இன்னும் மேட்ச் ஆகலைன்னா, அது அண்டர் வேல்யூவாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, இயர்னிங்ஸ் கம்மியாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா, அது வந்து ஓவர் வேல்யூவாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது கம்பெனி சம்பாதிக்கிற அளவை விட மார்க்கெட்டில் அதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் ஜஸ்ட் இபிஎஸ் இஸ்ன்ட் எனஃப் ஈவன் வித் இன்க்ரீஸிங். இப்போ நம்ம இபிஎஸ் பற்றி எல்லா இதுவுமே பார்த்தோம், அது இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்தோம். பட் ஆனால் இபிஎஸ் மட்டும் வந்து நமக்கு முக்கியம் இல்லை. அதில் தான் அந்த நம்ம லிமிடேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இஃப் த குவாலிட்டி ஆஃப் earnings இஸ் புவர், stock prices may not respond. If cash flows are weak and the debt is rising, the market might discount the EPS growth. That's why EPS should be analyzed along with revenue and profit growth, PE ratio trends, cash flow, debt levels, working EPS. ஸோ அதுதான். இப்போ இஃப் த குவாலிட்டி ஆஃப் earnings இஸ் புவர், த ஸ்டாக் ப்ரைஸ் மே நாட் ரெஸ்பாண்ட் ஃப்ரம் ஒன் டைம் கெயின்ஸ். இப்போ அதான் நம்ம சொன்ன மாதிரி கோர் ஆப்ரேஷன்லேருந்து வர்றது மட்டும் ப்ராஃபிட் கிடையாது. அது ஒன் டைம் ஏதாவது ப்ராஃபிட் வந்திருக்கலாம். அதாவது அவங்க ஏதாவது அசெட் விற்றுருக்கலாம். இங்கே இருந்தாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கலாம். அது வந்து ஒன் டைம் தான் அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அதுதான் ஒன் டைம் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இபிஎஸ் ஏறுச்சு அப்படின்னா, அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இஃப் கேஷ் ஃப்ளோஸ் ஆர் வீக் ஆர் டெப்ட் இஸ் ரைசிங், த மார்க்கெட் மைட் டிஸ்கவுண்ட் த இபிஎஸ் க்ரோத். இபிஎஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இபிஎஸ் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. பட் ஆனால் கேஷ் ஃப்ளோ இல்லை. நீங்கள் ப்ராஃபிட் காமிக்கிறீங்க, பட் ஆனால் அந்த காசு கம்பெனிக்குள்ளே வரல அப்படின்னா, அதைத்தான் கேஷ் ஃப்ளோ ஆர் வீக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெப்ட் இஸ் ரைசிங். டெப்ட் அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க ஓகே, பட் ஆனால் டெப்ட் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா, அது ஒரு ரிஸ்க் தான். அது ஒரு ரெட் ஃப்ளாக் தான். ஸோ அந்த மாதிரி டைமில் மார்க்கெட்டு இபிஎஸ் வந்து க்ரோ ஆகிறத கூட அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ இபிஎஸ் க்ரோனாலும் ஓகே, அதே மாதிரி டெப்ட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து பின்னாடி நமக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணுவாங்க. இபிஎஸ் நீங்கள் பார்க்குறப்ப அது கூட இந்த ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்து, பிஇ ரேஷியோ ட்ரெண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ, டெப்ட் லெவல்ஸ், ஒர்க்கிங் இபிஎஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தான் இது எல்லாமே கூட செக் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பேன்னா, இபிஎஸ் மட்டும் போதும்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, ஒரு கம்பெனியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இபிஎஸ் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது, இபிஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இபிஎஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, அதை வந்து நீங்கள் கண்ண மூடி ரிஜெக்ட் பண்ணிடலாம். பட் ஆனால்
செலக்ட் பண்ணுறதுக்கு இபிஎஸ் மட்டும் போதுமானா, நீங்க இபிஎஸ் மட்டும் நம்ம போதும்னு சொல்ல முடியாது. அது கூட அலாங் சைட் இது எல்லாமே நீங்க பார்த்து தான் ஆகணும். எப்பவுமே நீங்க வந்து ஒரு பேராமீட்டர், ஒரு ஃபேக்டர் வச்சு மட்டும் நீங்க முடிவெடுக்க முடியாது. இபிஎஸ் குரோத் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் ஆனா அது கூட கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட் அது 2ம் நீங்க கன்ஃபார்ம் செக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னா, பேசிக் இபிஎஸ்ன்னு சொல்லுவோம், டைல்யூட்டட் இபிஎஸ்ன்னு சொல்லுவோம், அட்ஜஸ்டட் இபிஎஸ் ஆர் ஒர்க்கிங் இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது கேஷ் இபிஎஸ். அதுக்கு அடுத்தது ரிப்போர்ட்டட் இபிஎஸ், ஜிஐஏபி இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்லைன் இபிஎஸ், ப்ரோஃபார்மா இபிஎஸ். மொத்தம் இதில் வந்து 7 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பேசிக் இபிஎஸ், டைல்யூட்டட் இபிஎஸ், அட்ஜஸ்டட் இபிஎஸ் ஆர் ஒர்க்கிங் இபிஎஸ், கேஷ் இபிஎஸ், ரிப்போர்ட்டட் இபிஎஸ் ஆர் ஜிஏஏபி இபிஎஸ், ஹெட்லைன் இபிஎஸ், ப்ரோஃபார்மா இபிஎஸ். அது எல்லாமே பேசிக் இபிஎஸ் அப்படின்னா என்னென்னா, பேசிக் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இபிஎஸ் அண்ட் ரெப்ரசன்ட் போர்ஷன் ஆஃப் அ கம்பெனிஸ் நெட் ப்ராஃபிட் available to ordinary shareholders, dividend by the weighted average number of common shares outstanding during a period. Basic EPSல net profit divided by preference dividends divided by weighted average number of equity shares. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். பேசிக் இபிஎஸ்னால் நம்ம இபிஎஸ் இவ்வளோ பார்த்தது தான் பேசிக் இபிஎஸ். நெட் ப்ராஃபிட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இல்லாமல் டேக்ஸ்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி. இதில் வந்து டேக்ஸ் சொல்லலை. ஸோ ஒன்லி ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்டு டிவைட் பை வெயிட்டட் ஏவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதுதான் பேசிக் இபிஎஸ் அப்படிங்கிறது. அது இன்டர்பிரிட்டேஷன் எப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இட் டெல்ஸ் யூ ஹவு மச் ப்ராஃபிட் த கம்பெனி earned பெர் காமன் ஷேர்ஸ். ஸோ ஏன் நம்ம ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர்ஸை தான் நம்ம காமன் ஷேர்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேரு. அதுதான் நம்ம காசு போட்டிருக்குது. ஸோ அது மட்டும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல நம்ம ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸை மைனஸ் பண்ணி நம்ம இபிஎஸ் செக் பண்ணுறோம். இதைத்தான் காமன் ஷேர் பெர் காமன் ஷேர் அப்படின்னு சொல்கிறோம். Higher basic EPS typically means company is more profitable. Example, if a company has 10 crore and net profit and has 2 crores outstanding, EPS 5. So each share price earn 5 rupees in profit. So it's used. Its core profitability metric in financial reports. இதுதான் ஒரு core profitability metric financial reportல used by investors to compare performance between companies or across time, forms the basic calculating the PE ratio, AFI, key valuation multiple. Significance என்னென்ன அப்படின்னா, foundation for valuation EPS directly used formulas like PE ratioல, அடுத்து dividend decisions growth indicator, அதெல்லாமே அதோட சிக்னிஃபிகன்சஸ். எது அப்படின்னா, ஃபவுண்டேஷன் ஃபார் வேல்யூவேஷனுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன். அப்புறம் வந்து டிவிடெண்ட் டிசிஷன்ஸில் இது ஒரு முக்கியமான ஒரு ரோல் வகிக்கும். அடுத்து இது வந்து ஒரு க்ரோத் இண்டிகேட்டர். கம்பெனி க்ரோத் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு. லிமிடேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல். டஸ் இட் ரிஃப்ளெக்ட் டைல்யூஷன்? இக்னோர்ஸ் பொட்டென்ஷியல் ஷேர்ஸ் ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் ஆர் கன்வெர்ட்டபிள்ஸ். யூஸ் டைல்யூட்டட் இபிஎஸ் ஃபார் தட். ஸோ இதில் வந்து டைல்யூஷன் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸு, கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவங்க விருப்பப்படி வேணும்னா அவங்க ஷேராகவும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த இதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காது பேசிக் இபிஎஸ். அதைத்தான் டைல்யூஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். கேன் பி மேனிபுலேட்டட். ஏர்னிங்ஸ் கேன் பி இன்ஃப்ளேட்டட் வியா அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ். இந்த அக்கௌண்ட் சொல்கிற மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் இதில் வருது. ஸோ அது மேனிபுலேட் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. டிலேயிங் எக்ஸ்பென்சஸ் டசன்ட் டு ஷோ கேஷ் ஃப்ளோ. எ கம்பெனி மே ஹவ் ஹை இபிஎஸ் பட் வீக் கேஷ் ஃப்ளோ. சொன்ன மாதிரி நாட் இண்டஸ்ட்ரி அட்ஜஸ்டட், cannot be compared directly across different sectors. Conclusions, basic EPS is a ஸோ மேக்ஸிமம் கன்க்ளூஷன் இதில் வந்து அதே தான் வரும். இபிஎஸ் வந்து முக்கியமான ஃபைனான்ஷியல் மெட்ரிக்கு. அது வந்து அது கூட மட்டும் பார்க்காம அதர் ஃபைனான்ஷியல் கூட நம்ம பார்க்கணும். ஸோ அது நெக்ஸ்ட்டு டைல்யூட்டட் இபிஎஸ். டைல்யூட்டட் இபிஎஸ்னால் என்னென்னா, மெஷர்ஸ் கம்பெனிஸ் ஏர்னிங் பெர் ஷேர் ஆஃப்டர் அக்கௌண்டிங் ஆல் பாசிபிள் டைல்யூட்டிவ் செக்யூரிட்டிஸ் சச் as stock options, convertible debt, warrants and convertible preferred shares that could increase the total number of outstanding shares. ஸோ அந்த ஷேர்ஸ் வந்து எது வெறும் இங்கே இது மட்டும் காமன் மட்டும் கிடையாது. அதை தாண்டி இதுவும் இருக்குது. இந்த கன்வெர்ட்டபிள் டெப்ட்ஸ் இருக்குது, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, வாரண்ட்ஸ் இருக்குது, கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபர்டு ஷேர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் வரும். ஸோ அது மிஸ் பண்ணாமல் அது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி செக் பண்ணுறதுனால தான் இதை வந்து டைல்யூட்டட் இபிஎஸ்னு சொல்கிறோம். டைல்யூட்டட் இபிஎஸ்னால் நெட் ப்ராஃபிட் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ் டிவைட் பை
வெயிட்டட் எவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ப்ளஸ் கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸ் அது எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்குறது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த ஷேரும் மிஸ் பண்ண மாட்டோம், யாருக்கும் எதுவும் மிஸ் ஆகாது. ஸோ இது இது எக்ஸாக்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே டைல்யூட்டடான இதுதான். இது கண்டிப்பாக அதுக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறோம். இன்டர்பிரிட்டேஷன் ஒர்ஸ்ட் கேஸ் இபிஎஸ் அஸ்யூமிங் ஆல் டைல்யூட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் எக்ஸசைஸ்டு. அதுதான் இது வந்து ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் தான். இது ஆக்சுவலாக ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. So next, a lower diluted EPS compared to basic EPS indicates the potential dilution of shareholder value. இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது பேசிக் இபிஎஸை விட இது வந்து ரொம்ப இதாக இருக்குது, இது 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 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக அது வந்து ரொம்ப கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு இது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட வேல்யூ ரொம்ப கம்மியாகும். அது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ட்ரூ இயர்னிங் பவர் ஆஃப்டர் அக்கௌண்டிங் ஃபார் பாசிபிள் ஃபியூச்சர் ஈக்விட்டி இன்க்ரீசஸ். இதெல்லாமே ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்க்குறதுனால இது வந்து ட்ரூ இயர்னிங்ஸ் பவர் வந்து இது காட்டும். எக்ஸாம்பிள், கம்பெனி ஹாஸ் நெட் இன்கம் 10 crores, ஷேர் அவுட் ஸ்டாண்டிங் 2 கோடி இருக்குது, பொட்டன்ஷியல் கன்வெர்ட்டபிள் ஷேர்ஸ் வந்து ஒரு 0.5 crores இருக்குது அப்படின்னா கம்பேர்டு இது வந்து டைல்யூட்டட் இபிஎஸ் வந்து 4 வரும். இதே பேசிக் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ இது ரெண்டுக்கு இதுலேயே நமக்கு வந்து ஒரு ஷேருக்கு ₹1 குறையுது. அந்த இதுதான் டைல்யூட்டட் இபிஎஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் யூஸ்டு மோர் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் ஆஃப் இயர்னிங்ஸ் பர் ஷேரு. இப்போ பேசிக் இபிஎஸோட இது மோர் கன்சர்வேட்டிவாக இருக்கும். ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் இவாலுவேட் த இம்பேக்ட் ஆஃப் கன்வெர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன் தேர் ஓனர்ஷிப். Required financial statement if a company has potentially dilutive securities. ஸோ இதுதான் இம்பேக்ட் ஆஃப் கன்வெர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது என்ன அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கம்பெனி வந்து டைல்யூட்டிவ் செக்யூரிட்டிஸ் வந்துச்சுன்னா அதையும் சொல்லணும். ஸோ அது எல்லாத்துக்கும் செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஆஃபர்ஸ் அ ரியலிஸ்டிக் வியூ ஆஃப் வேல்யூ பர் ஷேர் இன் கம்பெனிஸ் தட் இஷ்யூ ஸ்டாக் பேஸ்ட் காம்பன்சேஷன் ஆர் கன்வெர்ட்டபிள் டெப்ட் யூஸ்ட் இன் டைல்யூட்டட் பிஇ ரேஷியோ. டைல்யூட்டட் இது வந்து பேசிக் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பிஇ ரேஷியோ, இது வந்து டைல்யூட்டட் பிஇ. அதே தான் ஷேர் ப்ரைஸ் டிவைட் பை டைல்யூட்டட் இபிஎஸ். இம்பார்ட்டன்ட் ஃபார் அசஸிங் ஃபியூச்சர் ரிஸ்க்ஸ் டு இயர்னிங் பெர் ஷேர் அண்ட் ஸ்டாக் வேல்யூஷன். இது வந்து ஃபியூச்சர் ரிஸ்க் நமக்கு தெரிஞ்சிடும். அதில் சொன்ன மாதிரி அதில் ₹5 வருது பேசிக் இபிஎஸ். பட் அண்ட் டைல்யூட்டட் இபிஎஸ் வந்து ₹4 வருது. ஃபியூச்சரில் வந்து இப்போ நமக்கு ₹5 வந்துட்டுருக்கு, நாளைக்கு அது ₹4 மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ₹1 நமக்கு ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிமிட்டேஷன்ஸ் மே ஓவர் ஸ்டாக் டல்யூஷன் சொன்ன மாதிரி இது வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான். இது வந்து எக்ஸாக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஓவர் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் நம்ம பேசிக் எடுத்தோம்னா அதுக்கு நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து நம்ம கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸ் நம்ம ஒவ்வொன்றா எங்கெங்கே இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் தான். less useful without dilution. If companies with no convertible securities, it's the same as சில கம்பெனிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸ் இருக்காது. அந்த கம்பெனிஸ்க்கு பேசிக் இபிஎஸ் டைல்யூட்டட் இபிஎஸ் ரெண்டுமே சேம் தான். கீ டேக் அவேஸ் டைல்யூட்டட் இபிஎஸ் எப்போவுமே பேசிக் இபிஎஸை விட கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே. சம் கேசஸ் சில கம்பெனிஸ் வந்து கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும். இட் கிவ்ஸ் இன்வெஸ்டர் சேஃப்டி மார்ஜின் வீவ் ஆஃப் இயர்னிங்ஸ். ஸோ அந்த ₹1 நமக்கு சேஃப்டி மார்ஜின். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதாயிருச்சு அப்படின்னா அது ₹4 மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சேஃப்டி மார்ஜின். எசென்ஷியல் ஃபார் டெக் அண்ட் ஹை க்ரோத் கம்பெனிஸ் வித் ஸ்டாக் பேஸ்டு காம்பன்சேஷன் பிளான்ஸ். இப்போ டெக் கம்பெனிஸ் இந்த மாதிரி சில கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஓபி தரது, அப்புறம் வந்து அந்த மாதிரி கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸ் மணி ரைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டிபென்ச்சர்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் இந்த ஸ்டாக் பேஸ்டு காம்பன்சேஷன் பிளான்ஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிய வரப்போ ஓகே ஃப்யூச்சரில் இது வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஸ்ட் இன் கன்சர்வேட்டிவ் வேல்யூவேஷன் மாடல்ஸ் அண்ட் வென் அசஸிங் பொட்டன்ஷியல் டைல்யூஷன் ரிஸ்க். அடுத்தது நம்ம பார்க்க போது அட்ஜஸ்டட் இபிஎஸ் ஆர் ஒர்க்கிங் இபிஎஸ். அட்ஜஸ்டட் இபிஎஸ்னால் என்னென்னா அட்ஜஸ்டட் நெட் இன்கம் டிவைடட் பை வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். Adjusted EPS is a version of earnings per share that includes one-time non-recurring or non-operational item for net income to reflect the company's core ongoing profitability. நம்ம சொன்ன மாதிரி இப்போ சில டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில ஏதோ அசட் விற்றுருப்பாங்க, இல்லை எங்கிருந்தா அது வந்திருக்கும்,
அந்த மாதிரி லீகல் செட்டில்மெண்ட் ஏதாவது வந்திருக்கும், ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ப்ராஃபிட் தான் கம்பெனிக்கு. ஒரு டைம் தான் அது வரும். அதுக்கப்புறம் கன்டினியூஸா அது வந்துட்டே இருக்காது. ஸோ நம்ம இபிஎஸ்ல அது நெட் ப்ராஃபிட்ன்னு எடுத்தோம்னா, அது எல்லாமே இன்க்ளூட் ஆகி வரதுனால, நம்ம அது லிமிட்டேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்போம். இது வந்து அந்த இது ப்ராஃபிட்டபிலிட்டிய கன்சிடர் பண்ணாதனால, இதுவும் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த அட்ஜஸ்டட் இபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டட் இபிஎஸ் ஆர் ஒர்க்கிங் இபிஎஸ்ல அது மட்டும் அவங்க எடுக்குறாங்க. கோர் ஆப்பரேஷன்ல எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வந்திருக்கோ அது மட்டும் தான். இந்த ஒன் டைம் ப்ராஃபிட்டபிலிட்டி, இந்த அ அசெட் சேல்ஸ், லீகல் செட்டில்மென்ட், ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட் அந்த மாரி ஒன் டைம் செட்டில்மென்ட் எது வந்தாலுமே, அவங்க அத வந்து கன்சிடர் பண்றதில்ல. அதுதான் அதுக்கு பேர் தான் அட்ஜஸ்டட் இபிஎஸ். அட்ஜஸ்டட் நெட் இன்கம் டிவைடட் பை வெய்ட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அதுதான். இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்னன்னா, ஆஸ் யூசுவல் ஹவ் மச் எ கம்பெனி எர்ன்ஸ் பெர் ஷேர் ஃப்ரம் இட்ஸ் ரெகுலர் பிசினஸ் ஆப்பரேஷன்ஸ். அதோட கோர் ஆப்பரேஷன்ஸ் மூலமா மட்டும் அது எவ்வளோ எர்ன் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுது. இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அனலிஸ்ட் யூஸ் டு ஐடென்டிஃபை த சஸ்டைனபிள் இயர்னிங்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் த கம்பெனி. இது வந்து எப்படின்னா, இந்த அதெல்லாம் அவங்க மைனஸ் பண்ணதுனால ஒன் டைம் இயர்னிங்ஸ் அது இதுன்னு அதெல்லாம் அவங்க மைனஸ் பண்ணுறதுனால, வெறும் கோர் ஆப்பரேஷன் மட்டும் வச்சு பார்க்கறதுனால, இது இது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு அத சஸ்டெயின் பண்ண முடியும், எந்த அளவுக்கு சஸ்டெய்னபிளா ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். So example, if company has 100 crore net profit but includes 20 crore one-time gain from asset sale, the adjusted net income will be 80 crore with 2 crore shares outstanding. So adjusted EPS இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 40 வரும். இதே வந்து நம்ம நார்மலா பேசிக் இபிஎஸ் எடுத்தோம்னா 100/2 க்ரோர்ஸ் போட்டோம்னா ரூ. 50 வந்திருக்கும். ஸோ இப்போ அட்ஜஸ்டட் இபிஎஸ்னால ரூ. 40. இது வந்து ஒர்க்கிங் இபிஎஸ். இட்ஸ் யூஸ்ட் டு ரிமூவ் தி எஃபெக்ட் ஆஃப் இர்ரெகுலர் ஈவெண்ட்ஸ் தட் டோன்ட் ரிஃப்ளெக்ட் கம்பெனிஸ் ஆப்பரேஷனல் ஸ்ட்ரென்த். ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் மேக் மோர் அக்யூரேட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் அ ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். இது மூலமா என்னன்னா, அவங்க வந்து அவங்க வந்து மோர் அக்யூரேட் ப்ரொஜெக்ஷன் வந்து இது பண்ண முடியும் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. ஏன்னா இந்த வெறும் ஒர்க்கிங் மட்டும் தான் அவங்க வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ இதே ஒர்க்கிங் நெக்ஸ்ட் டைம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி காமன்லி யூஸ்டு பை ஈக்விட்டி அனலிஸ்ட் அண்ட் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ். Significance in valuation gives a true picture of ongoing profitability than basic or diluted EPS. அது ரெண்டை விட இது வந்து கோர் ஆப்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி வரதுனால இது வந்து ஒரு ட்ரூ இயர் பிக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்ட் இன் வேல்யூஷன் மாடல்ஸ் லைக் பிஇ, பிஇஜி, டிசிஎஃப் அதில் எல்லாம் இது வந்து யூஸ் ஆகுது. ஹெல்ப்ஸ் இன் கம்பேரிங் பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் கம்பெனிஸ் அண்ட் டைம் பீரியட்ஸ் ஆன் லைக் ஃபார் லைக் பேசிஸ். ஸோ இது வந்து அக்ராஸ் கம்பெனிஸ் யூஸ் செக் பண்ணுறதுக்கும் டைம் பீரியட்ஸ் வச்சு செக் பண்ணுறதுக்குமே இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்த லிமிட்டேஷன் சப்ஜெக்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். கம்பெனிஸ் மே டிஃபைன் வாட்ஸ் நான் ரிகரிங் டு இன்ஃப்ளேட் ப்ராஃபிட்ஸ். சம்டைம்ஸ் வந்து அது கம்பெனிஸ் தான் சொல்லணும். இது வந்து இந்த இன்கம் இது மூலம் வந்து இந்த இன்கம் இது மூலமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்பெனி தான் சொல்லுவோம். ஸோ அது ஒரு சப்ஜெக்டிவ் தான். Not GAAP compliant. Adjusted EPS is not standardized, making it hard to compare across firms. இது வந்து ஸ்டாண்டர்டான இது கிடையாது. ஒர்க்கிங் இபிஎஸ்ங்கிறது ஒரு டேர்ம் தான். ஸோ இது வந்து எல்லா கம்பெனிஸ்க்கே நம்ம வந்து ஒவ்வொன்றா போய் நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஹார்ட் டு கம்பேராக இருக்கும். மே ஹைட் ரியல் காஸ்ட், சம் ரெக்கரிங் காஸ்ட் மே பி ட்ரீட்டட் ஆஸ் ஒன் டைம். இது வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சம் ரெக்கரிங் காஸ்ட்லாம் இருக்கும். அந்த ரீஸ்ட்ரக்சரிங் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே அவங்க வந்து ஒன் டைமாக தான் காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ரியல் காஸ்ட் எல்லாமே அதை வந்து மறைக்கிற மாதிரி ஆயிரும். அது நமக்கு தெரியாத மாதிரி ஆயிரும். இதில் கீ யூசஸ் என்னென்னா, இன்வெஸ்டர் அனாலிசிஸ், எவால்யூவேட் earnings கன்சிஸ்டன்சி அண்ட் குவாலிட்டி, அனலிஸ் ஃபார்காஸ்ட் யூஸ்ட் இன் மாடல்ஸ் ப்ரிடிக்டிங் ஃபியூச்சர் இபிஎஸ் அண்ட் வேல்யூஷன் மல்டிப்ளைஸ். சில சமயம்லாம் நம்ம ஃபியூச்சர் இபிஎஸ் வச்சும் பார்ப்போம் நம்ம. ஏன்னா இபிஎஸ்ங்கிறது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான். ஸோ நம்ம ஃபியூச்சர் இபிஎஸ் ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும் அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அது மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃபன் யூஸ்டு இன்டர்னலி டு அசஸ் பிஸ்னஸ் யூனிட் பர்ஃபார்மன்ஸ். இன்டர்னலாகவே இவங்க யூஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அட்ஜஸ்டட் இபிஎஸ் இஸ் மோர் அக்யூரேட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து more acute reflection of operational performance by excluding one-time gains or losses. However, since companies can adjust earnings selectively, investor must review adjustments carefully and look for consistency. அடுத்தது கேஷ் இபிஎஸ். கேஷ் இபிஎஸ் அப்படின்னா என்னென்னா, இதில் இருக்க மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட்டு அந்த இதை வச்சு தான் நம்ம earnings பார்த்தோம். இதில் கேஷ் இபிஎஸ் என்னென்னா, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ டிவைட் பை வெயிட்டட் ஏவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்.
இதுதான் வந்து கேஷ் இபிஎஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அக்கவுண்ட்ஸ்ல வர்றது தான். அத வந்து அவன் அக்கவுண்ட்ஸ்ல போட்டுருவான். பட் ஆனா அந்த காசு உள்ள வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ கேஷ் இபிஎஸ்ன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த கேஷ் ஃப்ளோ ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து எவ்வளோ வந்திருக்கு, அது டிவைடட் பை ஷேர்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப, அதுதான் கேஷ் இபிஎஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஹவ் மச் ரியல் கேஷ் ஏர்னிங்ஸ் ஆர் அவைலபிள் டூ ஈச் ஷேர் ஹோல்டர். இது வந்து என்னன்னா, ஒரு கம்பெனி ஒரு ஷேருக்கு எவ்வளோ சம்பாதிக்குது அப்படிங்கிறது. இது என்னன்னா, எவ்வளோ காசு ஆக்சுவலா உள்ள வந்திருக்கு, எவ்வளோ காசு ஆக்சுவலா சம்பாரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கேஷ் இபிஎஸ் அப்படிங்கிறது. ஹையர் கேஷ் இபிஎஸ் இண்டிகேட்ஸ் ஸ்ட்ராங் கேஷ் ஜெனரேட்டிங் எபிலிட்டி விச் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெப்ட் ரீபேமெண்ட். இதுதான். இது எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலா காசு இருந்தா நம்ம பண்ண முடியும். நீங்க டிவிடெண்ட் குடுக்கறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா இருந்தாலும் சரி, டெப்ட் ரீபேமெண்ட் பண்றதா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு கையில காசு வந்தா அத பண்ண முடியும். நீங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா, அந்த காசு உங்களுக்கு வந்துடாது. ஸோ, இதுதான் ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் எபிலிட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதுக்கும், இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம். கேஷ் இபிஎஸ் அப்படிங்கிறது. ஸோ, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இப்ப ஒரு கம்பெனி 120 crore ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வச்சிருக்கு. அப்புறம் 3 crore ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, அது வந்து ரூ. 40. அதோட கேஷ் இபிஎஸ்ங்கிறது ரூ. 40. திஸ் மீன்ஸ் கம்பெனி கேன் ஜெனரேட் ₹40 கேஷ் பெர் ஷேர் ஃப்ரம் இட்ஸ் கோர் ஆப்பரேஷன்ஸ். அது ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோனா, அந்த கோர் ஆப்பரேஷன்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஒய் இட்ஸ் யூஸ்டு ஹை ஹைலைட்ஸ் த கம்பெனிஸ் ட்ரூ கேஷ் ப்ராஃபிட்டபிலிட்டி, நாட் ஜஸ்ட் அக்கவுண்டிங் ப்ராஃபிட். அக்கவுண்டிங் ப்ராஃபிட் மட்டும் எடுக்காமல் ட்ரூ கேஷ் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்குது. எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் ஃபார் அனலைசிங் கம்பெனிஸ் வித் லார்ஜ் நான் கேஷ் சார்ஜஸ். இப்போ சில கம்பெனிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் இபிஎஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப் அசஸ் வெதர் அ கம்பெனிஸ் கேஷ் கேன் ஃபண்ட் growth, பே டிவிடெண்ட். இந்த கேஷ் ஃப்ளோ இருந்தா தான் அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் இன் வேல்யூஷன். கேஷ் ஃப்ளோ பேஸ்ட் வேல்யூஷன் மாடல்ஸ் லைக் இவி பை பீட்டா அண்ட் டிசிஎஃப் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் இபிஎஸ் யூஸ் ஆகும். மோர் ரிலையபிள் இன் இண்டஸ்ட்ரீஸ் வித் வால்டைல் அக்கவுண்டிங் ஏர்னிங்ஸ் பட் ஸ்டடி கேஷ் ஃப்ளோஸு. சில இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங் ஏர்னிங்ஸ் வந்து வால்டைலாக இருக்கும். பட் ஆனால் கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்டெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஷ் இபிஎஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெல்ப்ஸ் டிடெக்ட் ஏர்னிங்ஸ் மேனிபுலேஷன் ஆஸ் கேஷ் ஃப்ளோஸ் ஆர் harder டு manipulate than நெட் இன்கம். நெட் இன்கம் வந்து நீங்கள் மேனிபுலேட் பண்ணிடலாம். இப்போ டக்குன்னு நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி அக்கௌண்ட்டில் காமிச்சிட்டு, நீங்கள் மார்ச் மந்தில் அதை காமிச்சிருவாங்க. திடீர்னு ஏப்ரல் மந்தில் அது ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு சொல்லி வந்துடலாம். பட் ஆனால் மார்ச்சில் அவங்க போட்டது தான். மார்ச்சில் அவங்க காமிச்ச அக்கௌண்ட்டில் காமிச்ச லாபம் இதெல்லாம் ப்ராஃபிட்லாம் காமிச்சது தான். பட் ஆனால் கேஷ் நீங்கள் வந்து அப்படி நீங்கள் மேனிபுலேட் பண்ண முடியாது. ஏன்னா கேஷ் எவ்வளோ இருக்கோ அது நீங்கள் வந்து உள்ளே வந்தால் தான் அது நீங்கள் காமிக்க முடியும். அது நீங்க பொய்யா சொல்லி அந்த காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கை காசு போட்டுலாம் நீங்க இது பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஹார்டர் டூ மேனிபுலேட் பண்றதுக்கு. லிமிடேஷன்னா நாட் ஜிஐஏபி, ஐஎஃப்ஆர்எஸ் ஸ்டாண்டர்ட். கேஷ் இபிஎஸ் நாட் இன்க்ளூட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி கால்குலேட்டட் மேனுவலி. இது வந்து ஸ்டாண்டர்ட் இல்லாதனால நமக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்காது. நம்ம மேனுவலாக தான் கால்குலேட் பண்ணணும். மே இக்னோர் நெசசரி காஸ்ட். இட்ஸ் எக்ளூட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்டு அதர் கேஷ் யூசர்ஸ். இது வந்து நெசசரி காஸ்ட்டை வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Can mislead in capital intensive industries. A firm may show strong cash EPS but needs significant reinvestment. இப்போ கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அதே இதை அவங்க வந்து திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து மிஸ்லீடிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கீ யூசஸ் evaluating dividend sustainability, assessing financial health in uncertain earnings periods, comparing companies with different depreciation policies. கீ டேக்அவேஸ் ஆக்சுவல் ஏர்னிங் பவர் இன் கேஷ் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தது லிக்விடிட்டி அண்ட் டிவிடெண்ட் பொட்டன்ஷியலை வந்து இது வந்து முக்கியமாக அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இருந்தாலும் இது வந்து நெட் இன்கம் பேஸ்ட் இபிஎஸ் ஃபார் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். அது கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணோம்னா இது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஷுட் பி யூஸ்ட் அலாங் சைடு நெட் இன்கம் பேஸ்ட் இபிஎஸ் ஃபார் அ ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கடுத்தது ரிப்போர்ட்டட் இபிஎஸ் ஆர் ஜிஏஏபி இபிஎஸ் அப்படிங்கிறது. ஜிஐஏபி இபிஎஸ் அப்படின்னா என்ன, ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தான் ஜிஐஏபின்னு சொல்லுவோம். இதுதான் பார்த்தேன். இப்போ ஜிஐஏபி அப்படிங்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஷீட் இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுதான் ஜிஐஏபி அப்படிங்கிறது. ஜென்ரலி அக்செப்டட்
அக்கவுண்டிங் பிரின்சிபல். ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்கணும். இது லெஃப்ட்ல இருக்கணும் அப்படின்னா, அது லெஃப்ட்ல தான் இருக்கும். இது ரைட்ல இருக்கணும் அப்படின்னா, ரைட்ல தான் இருக்கும். இது பாட்டம் ஃபுட் நோட்ல இருக்கணும், அது ஃபுட் நோட்ல இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரின்சிபல் இருக்கு. அதுதான் ஜிஐஏபி. அப்ப ரிப்போர்ட்டட் இபிஎஸ் ஆல்சோ known as ஜிஏபிஎஸ் இஸ் த earnings per share calculated strictly according to the accounting standards. இது வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் படி ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுறது தான். இதுதான் ஐஎஃப்ஆர்எஸ்னு சொல்லுவாங்க. It uses company's net income after preferred dividends divided by weighted average shares. Net income after all expenses including taxes, interest, depreciation and non-recurring items divided by weighted average common shares. இது வந்து அதே தான். ஸோ ஸோ இது வந்து நெட் இன்கம்னா அது அது எதெல்லாம் இது பண்ணுது அப்படின்னா, எல்லா எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் டேக்ஸஸும் மைனஸ் பண்ணுது, இன்ட்ரெஸ்ட்டு, டிப்ரிசியேஷன், நான் ரெக்கரிங் ஐட்டம்ஸ் அது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணி வர நெட் நெட் இன்கம் தான் இது. அதனால தான் இதை வந்து ஜிஐஏபி ஜென்ரல் அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ரிஃப்ளெக்ட்ஸ் த கம்பெனிஸ் பாட்டம் லைன் ப்ராஃபிட்டபிலிட்டி per share யூஸிங் அ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் ரூல்ஸ். பாட்டம் லைன்னா நெட் ப்ராஃபிட்டு தான் பாட்டம் லைன் சொல்லுவோம். டாப் லைன் அப்படின்னா சேல்ஸுங்கிற டாப் லைன், பாட்டம் லைன்னா கடைசியாக வருது, அதுதான் நெட் ப்ராஃபிட். இது எல்லாமே மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வர்றது தான் பாட்டம் லைன் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் த அஃபிஷியல் இபிஎஸ் நம்பர் ரிப்போர்ட்டட் இன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இயர்னிங்ஸ் ரிலீசஸ். இந்த ஆக்சுவலாக நீங்கள் நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்லேயும் இதுலேயும் பார்க்குறது என்னென்னா, இதுதான் ரிப்போர்ட்டட் இபிஎஸ் தான் நம்ம அதில் பார்க்குறது. அதில் அவங்களா கொடுக்குறது வந்து இதுதான். ஏ ஹையர் ஜிஐஏபி இபிஎஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் ரிப்போர்ட்டட். இது ஸ்ட்ராங்கராக இருக்குன்னு அர்த்தம், ஹையராக இருந்தால். ஸோ அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் ரெக்வயர்ட் பை ரெகுலேட்டர்ஸ். இந்த ரெகுலேட்டர் செபியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் செபிலாம் இதுதான் கொடுக்கணும். ஸோ ஆஃபர்ஸ் அ கம்பேரபிள் ஸ்டாண்டர்டைஸ்ட் வியூ ப்ராஃபிட்டபிலிட்டி அக்ராஸ் கம்பெனிஸ். இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டான ஜென்ரலி அக்செப்டட் இது அப்படிங்கிறதுனால நான் இது வந்து கொஞ்சம் கம்பேரபிளாக இருக்கும். எல்லாரும் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ்ட் அஸ் த பேஸ் இபிஎஸ் ஃபிகர் இன் மெனி ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ். சிக்னிஃபிகண்ட் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அ கம்பெனிஸ் ட்ரூ அக்கௌண்டிங் இயர்னிங்ஸ். அக்கௌண்டிங் படி எவ்வளோ இயர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் வேல்யூஷன். நான் சொன்ன மாதிரி இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இயர்னிங்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லா வேல்யூஷனுக்கும் மாடலிங்க்கும். யூஸ்ட் இன் பிஇ ரேஷியோஸ், ஃபைனான்ஷியல் அனலைஸ், கம்பேரிஷன் பிட்வீன் ஃபர்ம்ஸ்க்கு. லிமிடேஷன்ஸ் என்னென்னா, இன்க்ளூட்ஸ் நான் ரெக்கரிங் ஐட்டம்ஸ், அசட் சேல்ஸு, ரைட் டவுன்ஸு தட் மே டிஸ்டார்ட் கோர் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி அது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வரதுனால கோர் பர்ஃபார்மன்ஸை மட்டும் இல்லாமல் அது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மே நாட் ரிஃப்ளெக்ட் கேஷ் ஜென்ரேட்டிங் எபிலிட்டி. கேஷ் ஃப்ளோ நம்ம இது பண்ணுறதில்ல. கேன் பி அஃபெக்டட் பை அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாட்டம் லைன் reported EPS is essential for regulatory compliances and financial transparency, but for a clearer picture of ongoing profitability, investors often adjust it or compare it with adjusted EPS or cash EPS. இது வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்க்காக இது முக்கியம். பட் ஆனால் ஃபைனான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி இன்வெஸ்டர்ஸ் வந்து கேஷ் இபிஎஸ் கூட இது கம்பேர் பண்ணி இது பண்ணுவாங்க. அட்ஜஸ்டட் இபிஎஸ் அண்ட் கேஷ் இபிஎஸ் அது கூட இதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதான் அட்ஜஸ்டட் இபிஎஸ்னால் நம்ம கோர் ஆப்ரேஷன்லேருந்து மட்டும் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. கேஷ் இபிஎஸ் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ எவ்வளோ காசில் வந்திருக்கோ அது வச்சு பார்க்குறது. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, அவங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கு ஈக்குவலாக இதெல்லாம் வந்திருக்கா, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது ஹெட்லைன் இபிஎஸ். ஹெட்லைன் இபிஎஸ்னால் என்னென்னா, ஃபிகர் ரிப்போர்ட்டட் இன் அ கம்பெனி earnings announcement. It is the key EPS figure highlighted by the company to summarize its earnings performance. ஹெட்லைன் இபிஎஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி அவங்களோட ஹெட்லைனில் அவங்க ரிப்போர்ட் பண்ணுற இபிஎஸ் தான் ஹெட்லைன் இபிஎஸ்ங்கிறது. அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இன்வெஸ்டர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்க எப்படி காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இன்டர்பிரேஷன் என்னென்னா, மெயின் ஃபிகர் யூஸ்ட் பை கம்பெனிஸ் டு ட்ரா அட்டென்ஷன் டு earnings in their பப்ளிக் கம்யூனிகேஷன்ஸ். பப்ளிக் கம்யூனிகேஷனில் அவங்க வந்து அட்டென்ஷன் இது பண்ணுறதுக்காக சொல்கிறது தான் அது. மேபி அட்ஜஸ்டட் டு எக்ஸ்க்ளூட் extraordinary items like restructuring cost, one-time gains or losses to present cleaner view of ongoing business performance. ongoing business performance ஓட clear view வந்து இது காட்டுறதுக்காக அவங்க சொல்கிறது. It may not be standardized measures as companies have the flexibility to adjust for specific non-recurring events, making it potentially more subjective. இது கம்பெனியாக சொல்கிறது அப்படிங்கிறதுனால இது வந்து சப்ஜெக்டிவ் தான். இது எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்க முடியாது.
A company might report a headline EPS of 50, which excludes a large one-time charge from restructuring, but the GAAP EPS might be only 30 after accounting for that expense. இப்போ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அது 50 ரூவான்னு சொல்லலாம். அது ஹெட்லைன் இபிஎஸ் வந்து அவங்க சொல்றது 50 ரூவான்னு சொல்லலாம். பட் ஆனா நீங்க எல்லாமே கால்குலேட் பண்ணி இது பண்ணி பார்க்குறப்ப, அது வந்து 30ஆ கூட இருக்கலாம். ஸோ இது வந்து இதுதான். பட் ஆனா கம்பெனி சொல்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் டைம் சார்ஜ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்படி இது பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னா, இன்வெஸ்டர் அட்டென்ஷனை வந்து இது பண்ணுறதுக்காக. செகண்ட், ஃபோக்கஸ் ஆன் கோர் பர்ஃபார்மன்ஸ். மெனி கம்பெனிஸ் யூஸ் ஹெட்லைன் இபிஎஸ் டு எக்ஸ்க்ளூட் நான் ரெக்கரிங் ஐட்டம்ஸ் தட் குட் டிஸ்டர்ஸ் தேர் ட்ரூ ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்டபிலிட்டி. அவங்க வந்து கோர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சு இதை சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் மூலம் நாங்கள் இவ்வளோ இது பண்ணுறோம், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இது ஆகிறது தான், டேக்ஸ் கட்டுறது இதெல்லாம் அதனால இதாகிறது தான் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் அவங்கள கவர் பண்ணுறதுக்காக, அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தரனால இது இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். Significance in valuation. Public perception as the most visible number, headline EPS can influence market sentiment and stock price movement shortly after an earnings reports released. earnings report ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுனால ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் வந்து இதாக வாய்ப்பு இருக்குது. கம்பேரபிள் பேசிஸ். இட் கேன் ப்ரொவைட் யூஸ்ஃபுல் பேசிஸ் ஃபார் இனிஷியல் கம்பேரிசன் வித் பியர்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஆல்தோ அட்ஜஸ்டர்ஸ் மே டிஸ்டார்ட் கம்பேரபிலிட்டி. இது வந்து ஃபஸ்ட்டே வரதுனால இதை வந்து நம்ம பியர் கம்பெனிஸ் கூடயும் இதோட ஹிஸ்டாரிக்கல் பிஏ கூட நம்ம கம்பேர் இபிஎஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். லிமிடேஷன்ஸ் சப்ஜெக்ட் டு மேனிப்புலேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் கம்பெனி சொல்கிறதுனால நாட் ஜிஐஏபி கம்ப்ளைண்ட். இது வந்து இந்த ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் படி வரதில்ல. லிமிட்டட் யூஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க கம்பெனி ஈர்னிங்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பொறுத்து அது ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அதை இது பண்ணலாம். பட் ஆனால் லாங் டேர்முக்கு ஆக்சுவலாக என்ன ஈர்னிங்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் அது யூஸ் இல்லை. பாட்டம் லைன், ஹெட்லைன் இபிஎஸ் இஸ் ஹெட்லைன் நம்பர் used in press releases to summarize earnings, often adjusted for non-recurring events. While it gives a clear view of current performance, its lack for standardized means which you should use cautiously, comparing it against GAAP EPS or adjusted EPS for full understand. இது வந்து கம்பெனியாக சொல்கிறதுனால அதை நம்ம அப்படியே எடுத்துக்கும் போது சப்ஜெக்டிவ் தான். ஸோ நம்ம வந்து ஜிஐஏபி இபிஎஸ் ஆர்எல்ஸ் அட்ஜஸ்டட் இபிஎஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக இது என்னென்னா ப்ரோஃபார்மா இபிஎஸ் அப்படிங்கிறது. ப்ரோஃபார்மா இபிஎஸ் அப்படின்னா என்னென்னா adjusted earnings per share metric that excludes certain non-recurring items or one-time events that the company believes do not reflect its ongoing operations. It is typically calculated to provide a clearer picture of the company's core business performance by removing extraordinary items such as இதில் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட்டை வந்து கழிச்சிடுறாங்க, அசட் இம்பேர்மெண்ட்ஸை கழிச்சிடுறாங்க, மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் காஸ்ட்டை கழிச்சிடுறாங்க, லீகல் செட்டில்மெண்ட்டை கழிச்சிடுறாங்க, கெயின்ஸ் அண்ட் லாசஸ் ஃப்ரம் அசட்ஸ் சேல்ஸ் கழிச்சிடுறாங்க. Unlike GAAP EPS which follows standard accounting notes, pro forma EPS is a non-GAAP measures and is often used by companies to give analysts and investors a better sense of company's operating performance. ஸோ இதில் வந்து இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா, pro forma EPS adjusts for items that are seen as non-recurring such as cost to related to mergers, acquisition, extraordinary events. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. So this goal is to show more accurate representation of the company's core operations. Core operation more accurate representationக்காக இது யூஸ் ஆகுது. Higher pro forma EPS compared to GIEPS indicates the company is removing one-time expenses to reflect more consistent level of earnings from its main activities. இப்போ GIAP EPS-ஐ விட pro forma EPS அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒன் டைம் இதெல்லாம் மைனஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத காட்டுது. எக்ஸாம்பிள், ஜிஐஏபி ப்ளஸ் ஒரு கம்பெனிக்கு 20 ரூபா இருக்குது பட் பெர் ஷேர், பட் இன்க்யூர்ஸ் 5 crore ரீஸ்ட்ரக்சரிங் சார்ஜஸ், பட் இட்ஸ் ப்ரோஃபார்மா இபிஎஸ் மைட் பி கால்குலேட்டட் எக்ஸ்க்ளூடிங் த ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட் ரிசல்ட்டிங் ப்ரோஃபார்மா இபிஎஸ் 25 பர் ஷேர். இப்போ ஒரு கம்பெனி வந்து 20 ஜிஐஏபி இபிஎஸ் வந்து 20 இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து ஒரு 5 crores வந்து இதுக்காக கழிச்சிருக்காங்க, ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட்டுக்காக கழிச்சிருக்காங்க அப்படின்னா அது கழிக்காமல் பண்ணுறப்ப அது 25 வருது அப்படின்னா ப்ரொஃபார்மா இபிஎஸ் அதுக்கு 25 அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் யூஸ்டு கோர் பிஸ்னஸ் ஃபோக்கஸ் இன்வெஸ்டர். இது வந்து கோர் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுது ஒன்று. அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி. சின்ஸ் இட்ஸ் நாட் பவுண்ட் பை ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் ரூல்ஸ், கிவ்ஸ் கம்பெனிஸ் த ஃப்ளெக்சிபிலிட்டி டு ரிமூவ் ஐட்டம்ஸ் தட் டீம்ட் not reflective of not normal operation, making the figure more representative
ஆஃப் ஆன்கோயிங் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து அக்கவுண்டிங் ரூல்ஸ் படி இல்லாததுனால, கம்பெனி ஃபீல் பண்ணுற மாதிரி இது வந்து கோர் ஆப்ரேஷனுக்கு எந்த விதத்துலையும் இது இல்லை. ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம் சொல்லி அவங்க ரிமூவ் பண்ணி எக்ஸாக்டாக எது மட்டும் முக்கியமோ அது மட்டும் அவங்க வச்சு ஆன்கோயிங் பெர்ஃபார்மன்ஸை எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. அனலிஸ்ட் ஆஃபன் ப்ரிஃபர் ப்ரோஃபார்மா இபிஎஸ் when comparing companies in the same industry as it focuses on operation rather than external events. இப்போ 2 கம்பெனி இருக்குது, 2 கம்பெனி சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனிஸ் இருக்குது. அது 2 நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மற்ற இதை விட ப்ரொஃபார்மா இபிஎஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க கோர் ஆப்ரேஷன் மூலமாக எவ்வளோ வருது அப்படிங்கிறது தான் ப்ரொஃபார்மா இபிஎஸ் அப்படிங்கிறதுனால இங்கே மற்றது கம்பேர் பண்ணுறப்ப இந்த கம்பெனிக்கு டேக்ஸ் வேறையாக இருக்கும், டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷனு அந்த ஒன் டைம் இயர்னிங்ஸ் ஒன் டைம் லாஸ் அதெல்லாம் வேறையாக இருக்கும். பட் ஆனால் கோர் ஆப்ரேஷன் மட்டும் வச்சு நம்ம பார்க்குறப்ப இதை விட இது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று. இன்வெஸ்டர் டிரான்ஸ்பரன்சி ஹெல்ப் இன்வெஸ்டர் see through noise created by one of items which could mask the company's long term profitability and stability. இப்போ நார்மலாக மற்ற இபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் கெயின் அதெல்லாம் அவங்க காட்டுறதுனால நமக்கு அது தெரியாது ஆக்சுவலாக அது என்ன இதுதான் அடுத்த டைம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் ஆனால் இது வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அது மட்டும் காமிக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு இது லாங் டேர்முக்காக நமக்கு இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் இன் வேல்யூவேஷன் என்னென்ன அப்படின்னா மோர் ரெலவெண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வியூ. ப்ராஃபிட்டபிலிட்டி பற்றி ஒரு மோர் ரெலவெண்ட் வியூ கொடுக்குது. யூஸ்ஃபுல் ஃபார் ஃபோர்காஸ்டிங். இது ஏன் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபோர்காஸ்டிங் சொல்கிறோம் அப்படின்னா இது ஒன்லி கோர் ஆப்ரேஷன் மட்டும் இது பண்ணுறதுனால இது நமக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் வரும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்படி இருக்கப்ப அதனால் இது வந்து ஃபோர்காஸ்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்போர்ட்ஸ் வேல்யூவேஷன் மாடல் used in PE ratio, price to sales ratio and other financial models, particularly when forecasting the potential of the company based on core operations. ஸோ அடுத்து லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க எது ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பொட்டன்ஷியல் ஃபார் மேனிப்புலேஷன் சொன்ன மாதிரி இது வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கம்பேரபிள் பிகாஸ் ப்ரோஃபார்மா இபிஎஸ் எக்ஸ்க்ளூட் மெனி ஐட்டம்ஸ் இட் மே நாட் பி டைரக்ட்லி கம்பேரபிள் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். சேம் இண்டஸ்ட்ரியில் நம்ம இது பண்ண முடியும். So missed long-term cost by excluding certain items, Proforma may take no significant long-term cost that could affect the company's future earnings. Bottom line என்ன அப்படின்னா adjust view company is saying focus on core operating performance by excluding one-time extraordinary items. It's particularly used for understanding recurring profitability and making comparison across companies. But because it is not regulated by GAAP, it requires careful scrutiny to avoid misleading conclusions. இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இது பண்ணி பார்க்கணும். ஏன்னா கம்பெனி தர இதுங்கிறதுனால அவங்க எது மைனஸ் பண்ணுங்க நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் இபிஎஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இபிஎஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அது வந்து எவ்வளோ அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டு, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, புக் வேல்யூ பெர் ஷேர் அதெல்லாம் இருக்குது. மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ்லாம் அடுத்து பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக இபிஎஸ்னா என்னென்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இது பார்த்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சப்போஸ் உங்களுக்கு புரியலைனா இல்லை இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நம்ம வந்து இதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, புக் வேல்யூ பெர் ஷேர் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.